Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டேஸ்டியான வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ இதை செய்யறதுக்கு நான் அரைக்கிறதுக்கு பொருள் பாத்தீங்கன்னா தேங்காய் ஒரு 150 கிராம் யூஸ் பண்றேன். இது கூட பார்த்தீங்கன்னா 2 பல் பூண்டு, கொஞ்சம் பெரிய பல்லு, அப்புறம் கருவேப்பிலை ஒரு கையளவு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். தனியா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை பார்த்திங்கன்னா நான் ஒரு பிளேட்டில் எடுத்துடுறேன். இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இதோட பார்த்திங்கன்னா சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது கூட பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணி வேண்டாம், லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த டைமில் உப்பு தேவைன்னா நீங்கள் இதிலே ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்புக்கு பார்த்திங்கன்னா நான் எலுமிச்சை பழம் ஒரு ஹாஃப் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த வாழைக்காவை இந்த மாதிரி நான் இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்து நான் ஒரு சைடாக எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக நல்லா தடவிட்டு இந்த மாதிரி கோட் பண்ணி நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதை பேன் ஃப்ரை நம்ம பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பேனில் 4 to 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். சமையல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பேனில் தான் கண்டிப்பாக ஃப்ரை பண்ணணும். லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். பேன் இல்லை அப்படின்னா நீங்கள் தோசைக்கல்லில் கூட நீங்கள் வச்சு பண்ணலாம். எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இது ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி நம்ம குக் பண்ணணும். இது நல்லா திருப்பி விட்டுறணும். ஒரு சைடாக திருப்பி ஸ்லோ பண்ணி நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸும் ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸும் அப்படி மாற்றி மாற்றி நம்ம இதை குக் பண்ணணும். அப்போ குக் பண்ணும்போது தான் இது ஈவனாக எல்லா சைட்லும் இந்த மாதிரி கலர் ஆகி நமக்கு ஃப்ரை ஆகி ரெடியாக இருக்கும். இப்போ இதை பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு டிஷ்யூவில் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துடலாம். ஸோ அப்போ டிஷ்யூவில் எடுக்கும் போது எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் ட்ரெயின் ஆகிடும். ஸோ இது இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் இதை ஹாட்டாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இது நீங்கள் சாம்பார் சாதம், அப்புறம் ரசம், அப்புறம் தயிர் சாதம், மோர் குழம்பு, இந்த மாதிரி ஐட்டத்துக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சைட் டிஷ்ஷாக. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.